ஹை காய்ஸ், வெல்கம் டு தமிழ் டியூட்டோரியல். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் பிஎஸ் மேக் இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அப்புறம் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் விண்டோஸ் யூஸ் பண்ணுவாங்க. விண்டோஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே மேக் யூஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். மேக் பார்த்தீங்கன்னா அதிக பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படின்னு எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ரிச்சான பீப்புள் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. மேக் யூசர்ஸ் பேசிக்கலி கொஞ்சம் கம்மி தான், பட் நிறைய பேர் இருக்காங்க. மேக் பார்த்தீங்கன்னா மேக் புக் எல்லாமே ஒரு போர்ட்டபுளாக உள்ளது. டிசைனிங்கும் ரொம்ப பக்காவாக இருக்கும், எல்லாமே செம்மையாக இருக்கும். விண்டோஸும் அதே மாதிரி தாங்க இருக்கும். விண்டோஸ் கம்ப்யூட்டரில் சில டிசைனிங் ரொம்ப தாறுமாறாக இருக்கும், சில டிசைனிங் ரொம்ப மொக்கையாக இருக்கும். மேக் அதிக பேர் வாங்குறாங்க, ஆனால் அந்த மேக்குக்கு 2 கம்ப்யூட்டர் விண்டோஸில் வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு காஸ்ட்லி மேக் பார்த்தீங்கன்னா அந்த டிசைனிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி விண்டோஸில் கொஞ்சம் டிசைனிங் சில இது நல்லாயிருக்கும், சில இது ரொம்பவே மொக்கையாக இருக்கும். மேக்குக்கு பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டு சுவிட்சு, சைடில் உள்ள யூஎஸ்பி போர்ட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். விண்டோஸில் நமக்கு அந்த கீஸ் எல்லாம் சில டைம் கழட்டிட்டு வந்துடும். அந்த சைடில் உள்ள யூஎஸ்பி போர்ட் எல்லாமே துருப்பிடிச்ச மாதிரி போயிடும். அந்த ஹார்ட்வேர் எல்லாமே கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். பட் மேக்கில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா விண்டோஸில் யூஸ் பண்ணுறது நம்ம பிராண்டு ஒரு டெல்லு லேப்டாப் வாங்குவோம், பட் அதில் உள்ளே இருக்கிற ப்ராசஸர் வேறு, ரேம் வேறு, ஹார்ட் டிஸ்க் வேறு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட்வேர்ஸ் நிறையா இருக்கும். ஒரு பிராண்ட்ல இருந்து ஒரு ஹார்ட்வேர் இருக்கும். பட் சாஃப்ட்வேர் நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணுவோம். பட் மேக் புக்கில் அப்படி கிடையாது. ஹார்ட்வேரும் ஒன்று தான், சாஃப்ட்வேரும் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். விண்டோஸு பல ஹார்ட்வேருக்காக கிரியேட் பண்ண பிளாட்ஃபார்ம் தான் விண்டோஸ். ஒரு சாஃப்ட்வேர் எல்லா ஹார்ட்வேருக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி. மேக்கு சாஃப்ட்வேருக்காக ஹார்ட்வேர், ஹார்ட்வேருக்காக சாஃப்ட்வேர் அப்படின்னு ரெடி பண்ணது. மேக்கில் மட்டும் ப்ராசஸர் மட்டும்தான் தனியாக வேறு பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் அவங்க இன்டெல் ப்ராசஸர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கூட ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, அந்த இன்டெல் ப்ராசஸரையும் தூக்கி போட்டு மேக் புக்குன்னு அவங்களே ஆப்பிள்லேயே ஒரு யூனிக்கான ப்ராசஸரும் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வந்தோன்னா அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் சில செக்யூரிட்டி பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நிறைய பேர் செக்யூரிட்டிக்காக தான் மேக் புக் யூஸ் பண்ணுவாங்க. விண்டோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சில சாஃப்ட்வேர் எல்லாமே சப்போர்ட் பண்ணும், ஓப்பன் சோர்ஸ் தான். பட் மேக் புக்கில் அப்படி கிடையாது. அவங்களுக்குன்னு ப்ளே ஸ்டோர் மாதிரி ஆப்பிள் ஸ்டோரில் என்னென்ன சாஃப்ட்வேர் அவைலபிளாக இருக்கோ அது மட்டும்தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால மால்வேர் அட்டாக் அந்த மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரவே வராது. பட் விண்டோஸில் நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவோம், அதனால கொஞ்சம் செக்யூரிட்டி, அந்த மால்வேர் அட்டாக்ஸ் அது மாதிரிலாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பட் மேக்கை விட விண்டோஸ் கொஞ்சம் செக்யூரிட்டி கம்மியாக இருக்கும். மேக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸும் நமக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். சில அப்டேட்டில் நமக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். காரணம் என்னென்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஹார்ட்வேர் வேறு, சாஃப்ட்வேர் வேறு. ஸோ உங்களுக்கு ரெண்டும் சேமாக இருந்தால் தான் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும். ரெண்டும் வேறு மாதிரிங்கிறதுனால கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது விண்டோஸ். விண்டோஸில் பல சாஃப்ட்வேர் பல பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறோம். மேக்கில் அப்படி கிடையாது. எந்த சாஃப்ட்வேர் இருந்தாலும் அவங்க மேக் புக்லேருந்து ரிலீஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் மட்டும் தான் அதில் எடுக்கும். நம்ம ஒரு கேமாக இருந்தாலும் அதுக்குன்னு ப்ரிப்பேர்டாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அது மட்டும்தான் அதில் ஒர்க் ஆகும். ரொம்பவே நல்லாயிருக்கும். மேக்கில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. நம்ம அப்டேட் பண்ண இன்னுமே நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்லேயும் மேக் நமக்கு விண்டோஸை விட கொஞ்சம் நல்லா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அந்த ஸ்பீடுங்களை பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் லேப்டாப் 2 வாங்குறதுக்கு வாங்கிடலாம் மேக் வாங்குற காசுக்கு. பட் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் ஆப்பிள் ஃபோனுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தாலே அதில் சிங்கிள் கேமரா நமக்கு 4 கேமரா இந்த ஃபோனில் இருக்கிற அளவுக்கு அது ஒரு கேமரா 2 கேமராவிலே பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம 1.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு மேக் புக் வாங்கினாலும் விண்டோஸ் அதில் 3 வாங்கிட்டு போயிடலாம். பட் இதில் என்னென்னா இதில் 1.5 லட்ச ரூபாய்க்கு 4 GB ரேம் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம 8 GBக்கு மேலே போயிடலாம். பட் அதில் கொடுத்துருக்க 4 GB இந்த 8 GBக்கு ஈக்குவலாக பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நம்ம இங்கே 8 GB வாங்கினாலும் அதோட பர்ஃபார்மன்ஸ் 4 GB அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா அது அவங்களோட யூனிக்கான ஒரு பிராண்டு, அதில் சேம் சாஃப்ட்வேர் சேம் ஹார்ட்வேர் இருக்கிறதுனால
ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால அவங்க 2GB கொடுத்துருந்தா அது 4GB அளவுக்கு அதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே அதில் சூப்பராக இருக்கும். அதில் SSD எல்லாமே ப்ரிப்பேர்டாக அவங்களே போர்ட்டபுளாக ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ் கூட இருக்குது. நம்ம நார்மலாக விண்டோஸ் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து 8 hour 10 hour அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம கேம் விளாடும்போது 5 hour தான் வரும், மூவி பார்க்கும்போது 7 hour வரும், நார்மல் யூஸ் பண்ணும்போது நமக்கு அவங்க சொன்ன அவர் வரும், கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். பட் மேக் புக்கில் அப்படி கிடையாது. அவங்க 8 hours சொல்கிறாங்கன்னா நம்ம எந்த ஒர்க் பார்த்தாலும் அந்த 8 hours சப்போர்ட் பண்ணும். மேக் புக்கில் அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அதனால தான் சில பேர் மேக் புக் அதிகம் யூஸ் பண்ணுறாங்க. பட் விண்டோஸ் பெஸ்ட்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நானும் ஒரு விண்டோஸ் யூஸர் தான், விண்டோஸை குறை சொல்லலை. விண்டோஸும் நம்ம கரெக்டாக தேவையில்லாத சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாமல், வைரஸ் உள்ள யூஎஸ்பி அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் கரெக்டாக நம்ம வச்சுருந்தோம்னா விண்டோஸும் நமக்கு ஸ்பீடாக இருக்கும். அதை விட நம்ம பார்த்தீங்கன்னா மேக் புக் கொஞ்சம் ஸ்பீடு அதிகம். ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் இவ்வளோ தான். நிறைய பேர் விண்டோஸ்லேயும் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் 19% ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு 10% மட்டும் அதில் உள்ள விண்டோஸ் செக்யூரிட்டியை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு செக்யூரானது தான் விண்டோஸும். பட் அதோட மிஸ்டேக் வந்து ஹார்ட்வேர் வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால சில நமக்கு கிராஷிங் அண்ட் இந்த ப்ளூ ஸ்க்ரீன் எரரு, ரிப்பேர் சிஸ்டம்னு அடிக்கடி அந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம் வரும். காரணம் என்னென்னா இந்த ஹார்ட்வேர் சேஞ்ச் ஆகிறதுனால தான். மேக் புக்கில் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராததுக்கான காரணம் சேம் ஹார்ட்வேர் அண்ட் சேம் சாஃப்ட்வேருங்கிறதுனால ரொம்ப பெட்டராக இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் மேக் புக் யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. விண்டோஸ் எனக்கும் பெஸ்ட்டு தான், அதை விட தான் மேக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.